தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற நாம் விசுவாச வாழ்க்கை எப்படி நடைமுறையில் வாழ வேண்டும் என்கின்ற சத்தியத்தை கடைசியாக யாக்கோபு நிருபக்காரன் நமக்காய் சொல்லி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண. யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கு, கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா போடுற மாதிரி போட வேணாம், எனக்கு இருக்கு. பைபிளை வாசிக்கிறவன் எப்பயுமே முதல்ல என் கண்ணில் மரக்கட்டை இருக்கு, மற்றவன் கண்ணில் தூசி இருக்கு. நம்ம எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆவி ஆத்மா சரீரம் இருந்தால் பாவம் இருக்கும். பாவம் இல்லைன்னு சொன்னால் அவரை தனியாக கூட்டுவாங்க, இல்லை என்கிட்ட கொண்டு வாங்க, நம்ம பேசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. திராட்சை பழத்தை வேணால் சோத்தில் வச்சு மறைச்சிடலாம், பூசணிக்காவை மறைக்க முடியுமா? ஆனாலும் இன்னைக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை தான் நம்ம கேட்குறோம். ஆமென். கொண்டு வந்து பூசணிக்காவை நடுவில் வச்சுட்டு சோத்தை போட்டு மூடிட்டு கர்த்தர் வந்து இறங்கிட்டார். ஆமென். நாங்கள் தான் இதுலேயே எங்கள் கையில் தான் வல்லமை வந்து இறங்குது. ஆமென். அவங்களாம் பார்க்கும்போது ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சியுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தெரியாமல் பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. எல்லோரும் வழி விலகி ஏகமாய் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். ஓகே, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? துன்பப்பட்டால் கஷ்டப்பட்டால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆமாம், கண்ணை கசக்கிட்டு அம்மா வேணாம், அப்பா வேணாம், இந்த அம்மாவே இப்படி தான், அப்பாவே இப்படி தான், சொந்தங்களே இப்படி தான். ஏன்னா பாட்டெலாம் நிறைய பாடுறோம். அந்த பாட்டில் வர்றதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பா நீங்கள் இருந்தால் போதும். எஸ், ஏசப்பா நீங்கள் இருந்தால் போதும்னு. எப்படின்னா ஒரு கலெக்டிவாக யோசிக்கணும். அம்மா வேணும், அப்பா வேணும், சொந்தங்கள் வேணும், உறவுகள் வேணும், அவர்களுக்கு குறையும் இருக்குது, நிறைவும் இருக்குது. அதை நான் புரிந்து கொண்டு இவர்களெல்லாம் குறைவுள்ளவர்கள், நீ நிறைவானவர். அப்போது நான் நிறைவான தேவனாக இருக்கிறோம், நீ தான் வேணும்னு சொல்லும்போது மற்றவர்களோடும் நான் சமாதானமாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் வந்து என் கூட இருக்கிறவங்களோட, எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறவங்களோட சமாதானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கார். சரியான உபதேசமா? கூட இருக்கிறவங்க தான் நீ ஃபுல்லாக யாருன்னு தெரியும். ஆமென். திரிவினே இருப்பாங்க. எப்படி? கர்த்தர் உருவாக்குகிற விதம். அதனால நான் துன்பப்படும் போது சொல்லுங்க, நான் துன்பப்படும் போது நான் துன்பப்படும் போது நான் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸோ உங்கள் துன்பத்தை மாற்றுறதுக்கு எனக்கு வல்லமை இல்லை. நானே பல துன்பத்தில் தான், ஒவ்வொரு சண்டையும் ஆண்டவரை சார்ந்து தான் இங்கே ஏறுறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உங்களை விட எக்ஸ்ட்ரா பூஸ்டோ, உங்களை விட எக்ஸ்ட்ரா பலனோ இல்லை. நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். கர்த்தர் உங்களை மேய்க்கும்படி எனக்கு என்ன பண்ணியிருக்கார்? இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இந்த பொறுப்புக்கு எனக்கு தகுதி இருக்கா? உண்மையா? இல்லை. கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் கூடி ஆராதிக்கும் போது, இங்கே கூடி வரும்போது மேடையில் நடத்துகிற ஆராதனை வீரர்கள் உங்கள் துன்பத்தை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் விடுதலை உண்மையாக வராது. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் மேடையிலிருந்து ஆராதனை செய்வது ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவனை, நீங்கள் கீழிருந்து ஆராதனை செய்வது ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவனை. எந்த மனுஷனையும் நாம் ஆராதிக்கவில்லை. அப்படி ஆராதிப்போமானால் அதுக்கு பெயர் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். ஸோ அதனால நம்ம எல்லாரும் துன்பப்படும் போது, துயரப்பட்டிருக்கும் போது, துக்கப்பட்டிருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வந்திருக்கிறோம். அம்மா என்னை புரிஞ்சிக்கல, அப்பா என்னை புரிஞ்சிக்கல, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தோடு நான் தேடி வந்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னேறி செல்வதே கஷ்டமாக இருக்கு. எஸ், பல கஷ்டத்தோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த துன்பத்தை தேவனிடத்தில் சொல்லுவோம். இந்த பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லுவோம். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனிடத்தில் சொல்லுவோம். ஆமென்.
சும்மா வந்து உக்காந்துட்டு போகிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பாட்டு அழகாக மியூசிக் வாசிட்டு அப்படியே அழகா அழகான கண்கள், எஸ் இதெல்லாம் இருக்குது. அதை நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போகலன்னா, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தூக்கிட்டு திருப்பி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூட்டை இறங்கவே இறங்காது. சர்ச்சுக்கு வந்தோம் எனக்கு விடுதலை இல்லை. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்னு சொல்கிறேன். ஆனால் நான் நம்பலை. வாய் சொல்லுது. இப்போ நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், நீ நல்ல பொண்ணுமா, நீ நல்ல பையன்மா அப்படின்னு வாயில் சொல்லுவோம். சில பெற்றோர்கள் என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி சொன்னால் எனக்கு நடக்க வேண்டிய வேலை நடக்கும். ஆமென். ஸோ முதல் பாயிண்ட், தேவன் உபத்திரப்படும் போது நாம் தேவனை தேடுவோம், தேவனிடத்தில் ஜெபிப்போம். என் தேவன் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்ல, என் தேவன் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், என் பிரச்சனைகளை அவர் தெரிந்திருக்கிறார். நான் என் பாரங்களை அவரிடத்தில் சொல்லும்போது என் பாரங்களை சுமப்பதற்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். என் வீட்டுக்காரர்கிட்டையோ மற்றவங்கிட்ட சில சமயத்தில் சொல்லும்போது அந்த பாரம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால நான் ஜெபிப்போம். ஜெபம் என்பது சொன்னதையே சொல்றதல்ல. ஜெபம் என்பது மனப்பாடமாய் சொல்வதல்ல. பைபிள் நமக்கு சொல்லி, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொன்னதே சொல்லி அளப்பாத. ஆமென். நீ சொல்ற அந்த ஜெபத்தில் நான் பெரிய படலை. இப்போ நான் என் அம்மா கிட்டையோ எங்கள் அப்பா கிட்டையோ இல்லை என் உறவு முறையில் இருக்கிறவங்க கிட்டையோ இல்லை என் ஊழியத்தில் சக ஊழியத்தில் இருக்கிறவங்க கிட்ட நான் மனத்து விட்டு பேசும்போது, எல்லாரும் சொல்ல, மனம் விட்டு பேசும்போது டயலாக்லாம் வருமா? வருமா? வராது. சரளமாக வார்த்தை வருமா? வராது. என்ன வரும்? கண்ணில் தண்ணீர் வரும், வார்த்தை வராது. வெம்பி வெம்பி அழுதுருக்கீங்களா யாராச்சும்? வெம்பி வெம்பி எதுக்காக வெம்பி அழுவோம் சொல்லுங்க? எதை நினைச்சு அழுவோம்? என் வீட்டுக்கார அழகா இல்லைன்னு சொல்லிட்டேன், என் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். வேற யார் சாப்பாடு அவருக்கு பிடிக்கும் பாரு, அந்த சாப்பாடு இன்னைக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். அதை இப்போ யாருக்கிட்ட அவர் சாப்பிட்றாரு, அவர் எந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படியே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, அப்போ என் மேலே அன்பே இல்லையா, அப்போ என்ன அவருக்கு பிடிக்காதா, அப்படியே எவ்வளோ மெடிடேஷனுக்கு மேலே அந்த சின்ன ஓட்டையை அப்படியே ஊதி ஊதி வெம்பி அழுது 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 என்ன பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம்? என் பையன் என்ன சொல்லிட்டான், என் வீட்டுக்காரர் சொல்லிட்டான், அப்படியே வெம்பி 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 விடுதலையே கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் டெய்லி 100கணக்கான பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதுலையே கல்லான இருதயமா அப்படியே தைரியமா ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற கூட்டம்னா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழ வேண்டிய இடம், நீ மனம் விட்டு பேச வேண்டிய இடம், இது ஜோக் இல்லை, இது சோஷியல் கேதரிங் இல்லை. ஆமென். என் பாவங்கள் என் கண் முன்னாடி இருக்கு. கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் வழிகள் எல்லாம் அவருக்கு மறைவா இல்லை, என் எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு மறைவா இல்லை, என் செய்கைகள் எல்லாம் எனக்கு மறைவா இல்லை. அப்பாக்கோ அம்மாக்கோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ நம்ம யாருன்றதை ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஏமாத்துறது நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனால மனம் விட்டு பேசுவோம். இயேசு கிறிஸ்து அவர் மரிக்க போகிற நேரத்தில் அவர் இப்படியாய் பிதாவை நோக்கி அவருடைய துயரத்தில் அவருடைய உபத்திரவத்தில் ஜபிக்கிற ஜபத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியார். நான் துயரப்படும் போது, நான் உபத்திரவப்படும் போது, நான் வேதனையில் இருக்கும்போது நான் தேவனோடு கூட மனம் விட்டு பேச வேண்டும், என் பிரச்சனைகளை நான் சொல்ல வேண்டும். ஆமென்.
13வது அதிகாரத்தில் துயரப்படும் போது ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம். ஜெபம் பண்றோமோ இல்லையோ, நம்ம கல்ச்சர்ல பாட்டு கொண்டு குறைய இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து பெருசாக விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாடிட்டே இருந்தா நம்ம உட்காந்துட்டே இருப்போம். பாடிட்டே இருந்தா உட்காந்துட்டே இருப்போம். தப்பில்லை. பாடல் ஆராதனையில் ஒரு பாகம். எல்லாரும் சொல்லுங்க, பாடல் ஆராதனையில் ஒரு பாகம். ஆவிக்குரிய வரங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபங்களில் வரங்களை பற்றி சொல்றார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வரம் 9 வரங்கள். எத்தனை வரம்? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. 9 வரம். அதுல பாடல்ன்ற வரம் இருக்கா? மியூசிக்ன்ற வரம் இருக்கா? எங்க இருக்கு? இல்ல. அதனால அது வரம் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில சொல்லப்படாதது இன்னைக்கு தலையா மாறிடுச்சு. தேவன் மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்தார், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். ஆமென். நான் எதுல நிலைச்சிருக்கணுமா? ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த. நீங்க பாட வேணான்னு சொல்லல, மியூசிக் வாசிக்க வேணான்னு சொல்ல. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக, அதுல உங்களுக்கு ஆசை இருக்குன்றதுக்காக என்ன பண்ணிடாதீங்க, ஒரே பக்கம் சாஞ்சிடாதீங்க. இப்போ சொல்ற எனக்கும் அதுதான் பிடிக்கும். பாடினா பாடிட்டே இருக்கலாம் இல்ல? உட்காரு, தேவனுடைய வார்த்தை கேளுன்னு கோட்டை வாய் வரான் அப்படியே. ஏன் ஏன் கோட்டை வாய் வருது? ஏன் தூக்கம் வருது? இந்த வசனத்தை நான் பெருசாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஏற்கனவே சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் பாடுறீங்க, நல்லது. பாடும்போது அது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பாடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது 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 தேவனுடைய வார்த்தையில் ஒரு பாகமாக இருக்குது. பாடும்போது அது ஒரு ஜபமாக இருக்குது. நம்ம பாடுற பாடல்கள் நம்ம என்ன பண்ண ஆவிக்குரிய முதிர்ச்சியை நடத்துறதுக்கு உதவியாக இருக்குது. சில பாடல்கள் நம்ம கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு உதவியாக இருக்குது. ஆமென். அப்போ துக்கப்படும் போது பாடுங்க, சந்தோஷப்படும் போதும் பாடுங்க. சொல்லுங்க, பாடுவோம். பாடல் உபதேசம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாடுங்க. 14ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இரண்டாவது, நாம் வியாதிப்பட்டிருக்கும் போது ஜபிக்க வேண்டும். முன்னாடி நான் உபத்திரவப்படும் போது நான் எல்லாரும் தனியாகவும் ஜெபம் பண்ணுங்க, குழுவாகவும் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி வியாதிப்பட்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, மூப்பர்களை கூட்டி. அப்படின்னும் போது ஒரு ஆளா 2 ஆளா? ஒரு ஆளுக்கு மேலே கூட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணெய் பூசி ஜபிங்கள். எண்ணெய் பூசி ஜபிங்கள்னு சொல்லி பைபிளில் நிறைய இடத்துலலாம் வரல, ரொம்ப கொஞ்சமான இடத்துல தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அது பரவலாக நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து எண்ணெய் பூசி ஜபிக்கலை. இயேசு கிறிஸ்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாரா? யாருக்காச்சும்? இல்லை. பைபிளில் கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இப்போ அதுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்றத இந்த பகுதியில் மாத்திரம் நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் மக்களை, அதாவது அவர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கும் போது அவர்கள் எண்ணெய் பூசி ஜபித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல, 2 இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக மூப்பர்கள், ஊழியர்கள் இணைந்து, தேவ பிள்ளைகள் இணைந்து நாம் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமா? ஆமென். நாம் எப்படி ஜெபம் பண்ணோம்?
விசுவாசத்தோடு நாம் நம்முடைய சுகவீனத்திற்காக வியாதிக்காய் ஜபிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இந்த வியாதி பட்டிருக்கோம் எப்படின்னா படுக்கையில் இருக்கிறவன். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, தேவன் அவனை எழுப்புவார் அப்படின்றது என்னன்னா, அவன் பெட்லேருந்து ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அப்போ நீங்கள் போய் அந்த பெட்டில் இருக்கவனுக்காய் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த பெட்டில் இருக்கிறவனை தேவன் எழுப்புவார். ஆமென். இங்கே சொல்லலை மூப்பர்களாக இருக்கிற நீங்கள் போய் ஜெபம் பண்ணி நீங்களே எழுப்பி விடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, அதை விசுவாசத்தோடு செய்யுங்க, நான் அவர்களை எழுப்புவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் சுகம் தரும் ஏகோவா ராஃபா. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஏகோவா ராஃபா. அவர் சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்போ நான் ஜெபிக்கும் போது அதை நம்ம உண்மையை சொல்லி ஜெபிக்கணும், கரிசனையாக ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த இடத்துல அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த சுகத்தையே பல விதங்களில் மனிதர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். எப்படின்னா, தேவனால் எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்க முடியாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா, காஸ்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 விதமான ஹீலிங், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 26லேருந்து 27 பேர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ 2 விதங்களில் எனக்கு ஜனங்க சொல்றது, அல்லது 2 விதங்களில் தவறான விதங்களில் பிரசங்கம் பண்றாங்க. இயேசுவால எல்லாத்தையும் சுகப்படுத்த முடியாது. உண்மையா பொய்யா? இயேசுவால எல்லாத்தையும் சுகப்படுத்த முடியாது அப்படின்றது உண்மையா பொய்யா? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? உண்மையா பொய்யா? பொய். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பட் ஆனா அவர் செலக்டிவா சுகப்படுத்தி இருக்கிறார். அப்போ 2வது, நம்ம இயேசுவை பார்த்து சொல்ல முடியாது, நம்ம இயேசுவை பார்த்து சொல்லக்கூடாது, இயேசுவே யூ மஸ்ட் ஹீல், யூ மஸ்ட் ஹீல். இந்த விசுவாசத்தை இன்னைக்கு எப்படி மேனிப்புலேட் பண்றாங்கன்னா, இங்கே தான் விசுவாசத்தை எப்படி மேனிப்புலேட், அதாவது தவறாய் பயன்படுத்துகிற விதம் எங்கன்னா, இவங்களுக்கு நீங்க சுகம் கொடுத்து தான் ஆகணும் இயேசுவே, இவங்களுக்கு சுகம் கொடுத்து தான், எனக்கு நீங்க சுகத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்வது வேதத்தின்படியான சத்தியம் அல்ல. இயேசுவால் சுகம் கொடுக்க முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் யார் மீது சித்தம் கொண்டிருக்கிறாரோ, ஆமென், அல்லேலூயா, தேவன் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருவார். ஆண்டவரே சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படி என்று சொல்றது விசுவாசம் அல்ல, விசுவாசம் அல்ல. ஆனா யார் மீது அவர் சித்தம் கொண்டாரோ அவர்களை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. இதுலயே தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சுகப்படுத்துகிற வல்லமை மனிதகிட்ட இல்லை, மனிதனை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துகிறார். யாருக்கு சுகத்தை கொடுக்கிறாரோ, யாருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ ஒரு கேள்விக்கு, அப்போ நாங்க எங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணு, விசுவாசமா ஜெபம் பண்ணு. ஆனா சொல்லாத, அவரை பார்த்து நீ சொல்லாத எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்பதான் நம்புவேன்னு சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோவை கேட்டா சொல்லுவாங்க, என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். விசுவாசன்றது விடுவிக்கிறதுனால வர்றது விசுவாசம் இல்லை, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் சேவிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ராஜாவே அவர் எங்களை விடுவிக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவர் எங்களை விடுவிக்கலைனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் மனுஷனுக்கு தெரியாது, படைத்த தேவனுக்கு ஒண்டி தான் தெரியும். அதனால என் தேவன் விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் அவரை நாங்கள் சேவிப்போம். அதுதான் விசுவாசம். வரம்னா என்னது? வரம் அப்படின்றது என்ன? இப்போ நான்
இந்த பைபிளை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த பைபிளை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பைபிளை நான் வரம் என்று சொல்வேனா, இல்லை கிஃப்ட்ன்னு சொல்லுவானா, இல்லை ஏன் பைபிள்னு சொல்வேனா? இல்லை இல்லை பைபிள், இந்த பைபிளை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். தேங்க்யூ, புரியுது உனக்கு? இது என்னது? ஏன் பைபிள், ஏன் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆமென். இப்போ நீ வரங்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கியா? அதுக்கு படிப்புலாம் படிச்சிருக்கேன், எனக்கு வரங்களை கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கியா? வரனா என்னது? வரனா என்னது? தமிழ்ல வேற மாதிரி சொல்லுங்க. வரனா என்னது? இங்கிலீஷ்ல சொல்றாங்க வரனா கிஃப்ட். கரெக்ட். வரனா கிஃப்ட். கிஃப்ட்ன்றது தமிழ்ல என்னது? பரிசு. என்னது? அந்த பரிசை இன்னொரு தமிழ்ல திருப்பி சொல்லுங்க, வேற மாதிரி சொல்லுங்க. இலவசமா. அழகா சொன்னார். பட் இலவசமாய் கிடைப்பது. சொல்லுங்க, இலவசமாய். சத்தமாக சொல்லுங்க, இலவசமாய். ஆமென், அல்லேலூயா. இலவசமா கிடைக்கிறது. இலவசமா கொடுக்கிறது தகுதி இருக்கிறதுனால கொடுக்கல. தகுதி இல்லாதிருக்கும் போதும் தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ரோமர்கள் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில், எப்போ? நான் தாராளமா உதவி செய்யும் போதல்ல. ஐயோ இந்த பிரதரா இந்த சிஸ்டரா ரொம்ப ஒழுக்கமானவங்க, இந்த பிரதரா எல்லாருக்கும் உதவி செய்யறவங்கன்னு அப்படி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கும் போதல்ல, நாம் பாவிகளா இருக்கும் போது தேவன் எனக்காய் மரித்தார். ஆமென். நல்லவனுக்காக மரிக்கிறதுனா ஒரு அர்த்தம் இருக்கு. கேடுகட்ட பாவம் நிறைந்த பாவி என்கின்ற அடையாளம் இருக்கும் போது தேவன் என்னை நேசித்ததினாலே அவருடைய அன்பை இவ்வளவாய் விளங்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. இப்போ 15ஆம் வசனத்துல, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவர்களை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது பாவத்துக்கு நீங்க பலி செலுத்த வேணாம். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இங்க சர்ச்சுக்கு வந்தா ஒரு ஆடையோ ஒரு கோழியோ ஒரு புறா கொஞ்சம் பிடிச்சிட்டு வரணும். ஒவ்வொரு முறை சர்ச்சுக்கு உள்ள வரும்போதும் நீங்க பலி செலுத்தினாதான் உங்க பாவம் மன்னிக்கப்படும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டாதான் உங்களால விடுதலையா வாழ முடியும். இப்போ நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஆடையோ கோழியோ புறா கொஞ்சம் பிடிச்சிட்டு வரீங்களா? ஃப்ரீயா கையை விரிச்சிட்டு வரோம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் பலியானார். அவர் பலியானார். நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்காக எல்லாருக்காக பலியாய் செலுத்தினார். ஆமென். அப்போ நம்ம இப்போ வரும்போது நம்ம என்ன பண்றோம்? விடுதலையோடு கூட வருகிறோம். இந்த வசனத்தில் சொல்லுகிற அப்போ நம்ம இங்க வரும்போது, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி நான் உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் என் பாவங்களை மன்னிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்றேன். கிறிஸ்தவன் என்பவன் பாவம் செய்யாதவன் அல்ல. கிறிஸ்தவன் என்பவன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவன். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்பவன் பாவம் செய்யாதவன் அல்ல. கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நான் பாவத்தோடு படுத்து பாவத்தோடு எழுந்து பாவத்திலேயே வாழ்ந்து அதை பிடித்து விரும்பி ஆசைப்பட்டு செஞ்சேன். எனக்குள்ள கிறிஸ்து வந்தவுடனே நான் பாவத்தை வெறுக்கிறேன். நான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன். இச்சிக்க கூடாது, பெருமையாய் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன். ஆனாலும் இந்த மாமிசம் எப்படி? இந்த மாமிசம் என்னை குறை சொல்ல வைக்குது. இந்த மாமிசம் என்னை இச்சையா பார்க்க சொல்லுது. அந்த பொண்ணை இச்சையா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்கிறேன். பெண்கள், இந்த பொருளை நான் இச்சித்து விரும்பி அதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஃபீல் பண்றீங்களா? எனக்குள் பாவம் இருக்கிறது. ஆனா எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினால அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த மாம்ச சரீரத்தில் என்னை விடுதலை ஆக்கும். ஆமென். எனக்கு வேணாம் இது, இதனால நான் நிறைய கஷ்டப்படுறேன், எனக்கு வேணாம், என்னை மன்னியும், என்னை
மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாது இருக்கிறவன் அவன் பாவத்தை விரும்பி செய்து அவன் இருதயம் மறுத்து போயிருக்கும். பைபிள் சொல்லுது, கல்லான இருதயமாய் இருந்த நம்மை தேவன் சதையான இருதயமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அவங்கள நான் எதிர்த்து பேசுவேன். அவங்கள எதிர்த்து பேசி நான் வீட்டை விட்டு வெளில போனாலும் என் இருதயம் கல்லா இருக்கும். எத்தனை பேரை காயப்படுத்தி வார்த்தையினால் குத்துனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா என் இருதயம் கல்லா இருக்கு. ஆமென். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். இந்த கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றினார். அல்லேலூயா. வாசிங்க 16 வருஷத்துல, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர். பைபிளில் இந்த இடத்துல ஒண்டிதான் இந்த வசனம் இருக்கு. நீ இப்போ முதல்ல எல்லாரும் என்ன பண்ணீங்க, கூடி ஜெபம் பண்ணும்போது சுகம் கிடைக்கும். விசுவாசத்தில் ஜெபம் பண்ணா ரெண்டாவது விதமான சுகத்தை சொல்றார். அவர் சொல்றாரு, நார்மலா நீங்க பாவம் செஞ்சா யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இப்போ இதே பைபிள்ல அவர் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்திருக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிடுங்க. அப்பனா நான் திருப்பி சிஸ்டர்கிட்ட போறேன், நான் பிரதர்கிட்ட போறேன், நான் உங்களை தப்பா பேசிட்டேன், நான் உங்களை குறையா பேசிட்டேன், உங்க பின்னாடி பேசிட்டேன், உங்க முன்னாடி நல்லா இருக்கேன் ஆனால் பின்னாடி பேசிட்டேன், பேசிருக்க கூடாது, மன்னிச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் திருப்பி ஒன்று சொல்றாரு, நானும் பண்ணியிருக்கேன், நீங்க ஒண்டி பண்ணல, நானும் பண்ணியிருக்கேன். இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதாங்க விடுதலை. ஆமென். இன்னைக்கு நம்மெல்லாம் சிக்கா நடக்க முடியாம நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த குறையின் ஆவி, நமக்குள்ள இருக்கிற நியாயம் தீர்க்கிற ஆவி, நமக்குள்ள இருக்கிற பெருமை பேசுகிற ஆவி, இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம குடும்பத்தில் இருக்கிறனால, நம்ம பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட போறதுனால இது நம்ம வாழ்க்கையில வியாதியா வந்து நிக்குது. நம்ம இருதயத்தில் சுகவீனப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நமக்கு தெரியும் என்ன நானே மாற்ற முடியல, ஆனா மற்றவர்களை மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி அந்த ஒரு முதிர்ச்சியில் இருந்தாங்கன்னா, மனைவி கணவன் இடத்துல, கணவன் மனைவின் இடத்துல நீங்க நம்புகிற அந்த அந்த ஏற்றுக்கொள்ளுகிற எப்படி கிருபையை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் இருந்தால் என்ன பண்ணலாம்? எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னா முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கிட்ட போய் சொல்லலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின் படைப்படுத்தார். சொல்லுங்க, என்னை என்னை தேவன் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். ரொம்ப கருத்தா யாக்கோபு முடிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நமக்காக சொல்றாரு. 19:20 சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். அல்லேலூயா. We need God. We need each other. நமக்கு தேவன் அவசியம். அதுபோல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை அவசியம். நான் தனியால் அல்ல, தேவன் எனக்கு உதவி செய்கிறார், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வழி விலகி போன ஆடுகளை நேசிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் காலம் ஒரு நல்ல காலம். நம்ம ஆண்டோடைய ஊழியத்தில் இருக்கும்போது இந்த ஜபத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த மன்னிப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், திசை மாறி போகிற ஆடுகளுக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வெளிச்சமா வச்சிருக்காருன்றதை மறந்து போகாதீங்க. ஆமென். எனக்கு தேவன் வேண்டும். சொல்லுங்க, எனக்கு தேவன் வேண்டும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளும் வேண்டும். ஆமென். கிறிஸ்தவம் தனியா போய் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை செய்யறதுக்கு இல்லை, நாம் எல்லாரும் உலகமெங்கும் போய், எல்லாரும் சொல்ல, நாம் எல்லாரும் உலகமெங்கும் போய் சகல ஜாதியும்
சீச்சராக்குவதற்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.